முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தென்றல் மடியில் தவழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் பிறந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு விளங்கி தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்தான், வையகால தமிழ்பாட்டி அவ்வை இருந்தால், அரசியலும் பூதலமாய் புடைசுல நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நவ்வசிலை பொன்சாத்தான் போகூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமை காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையேனும் மாப்பிளா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விட்டிருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வணங்குகின்றேன். ரொம்ப யோசனை பண்ணி கை தட்டின அந்த 5-6 பேருக்கு நன்றி. கோவை மாநகரத்தில் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக டெக் சிட்டி. ஏன்பா உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு? இல்லை, இது எப்பொழுதுமே ஒரு செயல் ஆரம்பிக்கிற போது அது சற்றேறக்குறைய கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். எடுத்த உடனே எல்லாரும் 100% ஆயிட முடியாது. இது போன்ற ஒரு சிறுபான்மை அமைப்புகள் நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இந்த அளவுக்கு மற்ற நிறுவனங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துணிவது என்பதே மிகப்பெரிய விஷயம். நான் தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கலைக்கல்லூரிகளிலே மிகப்பெரிய இங்கிருந்து ஆரம்பித்தா அவங்க காலேஜ் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய கலைக்கல்லூரிகள் எல்லாம் தினந்தோறும் போய் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் உள்ளபடியே இது போன்ற அந்த உருது பாங்கு அதை கேட்டு ஒரு நிகழ்ச்சியை தொடங்கிய முதல் அனுபவம் இங்கே தான் கிடைத்தது. நிச்சயமாக இங்கே நாம் இந்து பிள்ளைகள் இருக்கிறோம். இஸ்லாமிய பெண்கள் பெருமளவிலே பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ குழந்தைகள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பிலே எல்லோரையும் சமமாக வைத்து சில இடங்கள்லாம் பேச வர்றது யாருன்னு கேட்டால் ஐயோ அவங்க இந்துவா வேணாம் அப்படின்னு கதறி அடித்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் சொல்ல வருகிறவர் யாராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு ஏற்புடையதாக இருக்குமானால் அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற பரந்த மனப்பான்மை இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு இருப்பதை எண்ணி உள்ளபடியே நான் மகிழ்ந்து போகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிய முயற்சி எடுத்து வெகு சிறப்பாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய தாளர் பெருமதிப்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெருந்தகை ஐயா கரீம் அவர்களே, இந்த கல்லூரியை முன்னின்று வழிநடாத்தி சென்று கொண்டிருக்கிற இந்த பிரின்சிபல் ரூமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது பார்த்தா யாரோ ஸ்டூடெண்ட் தான் உள்ளே உட்காந்துருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே பார்த்தா அவர் தான் பிரின்சிபல்ட்டாங்க. ஏன்னா நான் பார்த்த பிரின்சிபல் எல்லாம் கொஞ்சமாவது வயசானவங்களா இருப்பாங்க. அநியாயத்துக்கு வயசு பையனா பிரின்சிபல் இருக்கிறாரு. இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய அருமையான முதல்வர், மிகுந்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய டாக்டர் ரமேஷ்குமார் அவர்களே, வருகின்றிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியினை பார்த்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே ஒரு ஆண்டு முடிகிறது என்றால் அடுத்த ஆண்டினுடைய தொடக்கம் 2018 என்கின்ற ஆண்டு இன்றோடு முடிகிறது. 2018 ஒரு வருஷம் இன்னைக்கு நைட்டோட முடியுது. நீங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு 17 இல்லைன்னா 18 புத்தாண்டுகளை கடந்து வந்திருப்பீர்கள். இவங்கெல்லாம் ஒரு 40 புத்தாண்டு பார்த்துருப்பாங்க. நான் இப்போ தான் ஒரு 10 புத்தாண்டு பார்த்துருக்குறேன்.
இந்த 2018 ஆண்டிலே நாம் என்ன கடந்து வந்திருக்கிறோம்? 2019 ஆண்டு பிறக்கிற போது நாளை ஜனவரி திங்கள் 2019 நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை வெறும் கேலண்டரிலே காகிதத்தை கிழித்து போடுவதாக இல்லாமல், அது கண்டிப்பா நடக்கும். நீங்க உடனே போச்சுரா புத்துமதி சொல்ல போறாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் யாராவது மைக் எடுத்து கையில வச்சு அலோ நாங்கன்னா போச்சுரா ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு பாடம்லாம் யாரும் எடுத்துட மாட்டோம். தைரியமே உட்காந்து சிரிச்சு நல்லா ரசிச்சு கேட்கலாம். சிரிக்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் பேசுவாங்க, நம்பி இருக்கலாம். ஏன்னா சிரிக்கிறது இங்க மட்டும்தான் சாத்தியம். உங்க கல்லூரியில மாணவிகளோட மாணவர்களோட ஒன்னா உட்காந்து பேசும்போது சிரிக்கலாம். வீட்டுக்கு போனா அப்பா அம்மா கூட உட்காந்து சிரிக்கலாம். இல்லை வேற மாதிரியான ஒரு நண்பர்கள் வட்டத்தில் நீங்க சிரிக்கலாம். அதுவே வீட்டுக்கு போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டு உள்ள உட்காந்து தனியாக சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களை வேற இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. அதனால சிரிக்கிறதுக்கான இடம் இங்கே இருக்கிறது. சிரிப்பதற்கான பருவம் உங்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலகத்தில் ஒரு மரத்திற்கு கூட கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. எப்படின்னா மரம் கூட வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கிறது, வருடத்திற்கு ஒரு முறை பூக்கிறது, வருடத்திற்கு ஒரு முறை வசந்தத்தை அனுபவிக்கிறது. ஆனால் மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் வசந்தம் வரும். அதுதான் இளமை பருவம், உங்கள் பருவம். இன்னும் ஒரு 5 years இந்த கல்லூரி கல்வியை முடித்து விட்டு நீங்கள் வெளியே சர்டிபிகேட் வாங்கிட்டு இந்த காம்பவுண்டை திறந்து வெளியே போயிட்டீங்கன்னா அதற்கு பிறகு இப்படி ஒரு சந்தோஷமும், இப்படி ஒரு நகிழ்ச்சியும், இப்படி ஒரு நட்பும், இப்படி ஒரு உறவும், இப்படி ஒரு மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்நாளில் இனிமேல் கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் அதற்கு சரியான தருணம். ஏன்னா நீங்கள் வெளியே போனதற்கு பிறகு உங்களுடைய உலகம் என்பது போட்டிமயமானதாக இருக்கப் போகிறது. நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே, நாங்கள் படித்து முடித்து வெளியே வந்த காலத்திலே எங்களுடைய போட்டியாளர் எங்கே இருந்தார்னா என் கிளாஸ்ல தான் இருந்தார். அதிகபட்சம் என்னோட பக்கத்து கிளாஸ்ல இருந்தார், இல்லைன்னா பக்கத்து காலேஜில் இருந்தார். அதிகபட்சம் மீறி போனால் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்தார். ஆனால் அன்பிற்கினிய பிள்ளைகளே, நீங்கள் கல்லூரி கல்வியை முடித்துவிட்டு உங்கள் சான்றிதழை வாங்கி கொண்டு வெளியே போகிற போது உங்களுடைய போட்டியாளர் இந்தியாவுக்குள்ளேயே இல்லை, இந்திய திருநாட்டுக்குள்ளேயே இல்லை. ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஆகிடும். பேப்பர் பேனா எல்லாம் வச்சு நீங்கள் எழுத முடியாது. நீங்கள் எழுதுகிற அந்த தேர்வை திருத்துகிறவன் எங்கிருந்து திருத்துவான் தெரியுங்களா? ஆஸ்திரேலியாவிலேருந்து திருத்துவான், யூஎஸ்லேருந்து திருத்துவான், யூகேலேருந்து மார்க் போடுவான். நீங்கள் இங்கே போட்டிருக்கிற அந்த கணக்குக்கு அங்கிருந்து மதிப்பெண் வழங்கப்படும். அங்கே சொல்லப்படுகிற கேள்வி என்ன என்பது உங்களுக்கு புரிந்தால் மட்டுமே அது சாத்தியம். அந்த புரிதலுக்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பிஏ கெமிஸ்ட்ரியோ, பிஎஸ்சி பிசிக்ஸோ, பிஏ இங்கிலீஷோ, பிஏ தமிழோ ஹிஸ்டரியோ எதுக்கும் பயன்படாது. அதை தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் உண்டாகணும், உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பு உண்டாக வேண்டும். அந்த நெருப்பு மட்டுமே இந்த போட்டி யுகத்தில் உங்களை வெற்றி பெறத்தக்கதாக உயர்த்தும். அப்படி போக்கும்போது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு கிடைச்சிருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை மகிழ்ச்சியா சந்தோஷமா அனுபவிங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கவங்க இன்னும் 2 வருஷம், செகண்ட் இயர்ல இருக்கவங்க இன்னும் 1 வருஷம், ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்க நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கல்லூரியினுடைய வாயிற்கதவுகளை கடந்து வெளியே போய்விட்டால் வாழ்க்கை என்பது சற்று கடினமாகத்தான் இருக்க போகிறது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் இந்த கை எடுத்து இந்த காதை தொடணும், அப்படி தொட்டாதான் 6 வயசு ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. புள்ள எந்திரிச்சு அம்மா உடனே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு. அங்க போனோன்னா வாத்தியாரு வாயை பத்து உட்காரு இல்லையா? காலையில 6 to 8 ஒவ்வொரு வீட்லயும் ஒரு காமெடி டைம் நடக்கும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து தடி எடுத்துட்டு வேகமா ஓட்டுனா என்ன, ஒரு எல்கேஜி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னு அர்த்தம். ஒரு அம்மா டவுசர் போடுது, ஒரு அம்மா சட்டை போடுது, ஒரு அம்மா ஷூ போடுது, ஒரு அம்மா சாக்ஸ் போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு முழுங்கு இட்லி ஆட்டோக்காரர் வந்துருவாரு. அன்னைக்கு அவசரத்துல இட்லி கொண்டு போய் ஆட்டோக்காரர் கூட்டி விட்டுருச்சு அந்த அம்மா. சரி சாப்பிட்டு போறாரு, அவரு நம்மால் தானே.
நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நான் எதுவுமே ஆக மாட்டேன் பாருன்றான் அவன். உன் வயசுல நான் எவ்வளவு மார்க் வாங்கணும் தெரியுமாடா? எவ்வளவு வாங்கணும் தெரியுமா? எவ்வளவு வாங்கணும் தெரியுமா? எந்த அப்பாவும் கடைசி வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா அவர் எவ்வளவு மார்க் வாங்கினாருன்னு அவருக்கு தான் தெரியும். நுகர்வு கலாச்சாரத்தினுடைய நுகத்தடியில பூட்டப்பட்ட பந்தய குதிரைகளை போன்ற இன்றைக்கு மாணவர்களை தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே கல்லூரிகளும் இந்த சமூகமும் இருக்கிறது. அது பாரமாக இல்லாமல் உங்களுக்கு கடமையாக எடுத்துக்கொண்டால் இந்த நேரத்தை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்திலே எதிர்காலத்தினுடைய திட்டமிடலை உங்கள் மனதிற்குள்ளே வலுப்படுத்திக் கொள்ளலாம். சரி, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சார், 365 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 2018 போகுது, நாளையில 2019. என்ன சார் இப்ப ஆயிடுச்சு? அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு வருஷத்தினுடைய மகிமையை, ஒரு ஆண்டினுடைய கணத்தை, ஒரு ஆண்டினுடைய வீரியத்தை, ஒரு ஆண்டினுடைய முழு பலனை யார்கிட்ட கேட்கணும்னா, நீங்க முன்னாடி எல்லாம் படிச்சிருந்தப்போ 8th ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 8வது ஃபெயில் ஆயிட்டு இந்த இன்லைன் கவர்ல ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வாங்கி பிரிச்சு பார்த்தா டீடைன்ட்னு சிவப்பு கலர்ல முத்திரை கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இப்பெல்லாம் எஸ்எம்எஸ்ல தான் வருது. அந்த பேப்பர் வாங்கி பார்த்துட்டு நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்ப என்ன பண்ணணும்? எந்த 8வதுல நம்ம ஃபெயில் ஆனமோ அதே 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் போய் உட்காந்துக்கணும். திரும்ப நம்ம கூட 8வது படிச்சவன்லாம் பக்கத்து கிளாஸ் 9வது ஆ பிரிவில் படிச்சிட்டு இருப்பான். நாம போனா அதே தமிழ் வாத்தியார், அதே இங்கிலீஷ் டீச்சர், அதே மேக்ஸ் சார், அதே சயின்ஸ் சார், அதே சோசியல் சயின்ஸ் கொலையா கொள்ளுவாங்க. அந்த உங்க செட்டு இப்ப புதுசா வந்த செட்ல இருக்கிற எல்லா பசங்களும் அவங்களுக்கு புதுசு, நீங்க மட்டும் ஏற்கனவே பழசு. அதனால எப்ப பாரு உங்களை தான் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால ஒரு ஆண்டு என்பது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு முக்கியத்துவம் மிகுந்தது, எவ்வளவு அற்புதமானது என்பதை ஒரு ஆண்டு ஃபெயிலா பண்ண ஒரு பையன்கிட்ட கேட்டா தெரியும். ஒரு 6 மாதம் என்பது எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? 6 மாத காலம் நிலம் திருத்தி, வயலோடு போராடி, உழைத்து களைத்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு போகம் விவசாயம் பார்த்து 6 மாதம், இப்ப கடைசியா கஜா புயல் அடிச்சது அந்த மாதிரி 6 மாதம் கஷ்டப்பட்டு பிள்ளை போல வளர்த்த அந்த விவசாயம் செய்த அந்த தானியங்கள் எல்லாம் ஒரே நாள் ஒரு நிமிஷத்துல காணாம போய் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த 6 மாத கால உழைப்பு எவ்வளவு கஷ்டமானது, ஒரு 6 மாசம் எவ்வளவு முக்கியம்னு ஒரு விவசாயி கேட்டால் தெரியும். 1 மாதம் என்பது எவ்வளவு முக்கியம். 1 மாதம் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை 9 மாசத்திலேயோ 8 மாசத்திலேயோ குறை பிரசவம் பிறந்துருச்சுன்னா சராசரி பிள்ளைகளுக்கு இருக்கிற வலுவும் தெம்பும் திராணியும் அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடும். அப்போ அதை ஆஸ்பத்திரியில் வச்சு இன்குபேட்டரை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு அதை புஷ்டி கொடுத்து ஊட்டம் கொடுத்து வளர்த்த வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். 1 மாதம் குறை பிரசவமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இந்த 1 மாசம் இன்னும் என் குழந்தை என் வயிற்றிலே இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லியிருப்பாங்க. 30 நாள், சரி சார் 30 நாள் கூட பெரிய விஷயம் தான். 1 நாள் என்பது பெரிய விஷயமா? ஒரே 1 நாள், a single day, is it a valuable? இங்கே உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரியில 2 நண்பர்கள் PhD முடிச்சாங்க. 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல ஒரே காலேஜ்ல ஈக்குவல் கேடர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. 2 பேரும் வாங்கி பார்த்தாங்க. படிச்சு பார்த்தோன்னே ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, நாளைக்கு நாள் சரியில்லை, அதனால நான் நாளைக்கு ஜாயின் பண்ண மாட்டேன், நான் நாளை மறுநாள் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஒரு பெருந்தன்மையா விட்டுட்டார். இன்னொரு நண்பர், இன்னொரு பேராசிரியர் என்ன பண்ணாரு, கிடைப்பதற்கரிய ஒரு வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வேலை எந்த நாளாக இருந்தாலும் நான் உடனே ஜாயின் பண்றேன்னு அன்னைக்கே போய் சேர்ந்துட்டாரா? 2 பேரும் ஒரே கல்வி தகுதி, 2 பேரும் மதிப்பெண் அளவுல சமமானவர்கள் தான், 2 பேருமே உண்மையாலுமே புத்தி கூர்மை மிக்கவர்கள், 2 பேருமே சமமான பலசாலிகள், திறமைசாலிகள். ஆனால் 1 நாள் முன்னாடி சேர்ந்த ஒரே காரணத்தினால முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த அந்த பேராசிரியர் 19 வருஷம் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனாரு. 1 நாள் பின்னாடி சேர்ந்த அந்த பேராசிரியர் கடைசி வரைக்கும் பேராசிரியராகவே இருந்து வீட்டுக்கு போனார்.
இது ஒரு நாள், ஒரே ஒரு நாள். 1 மணி நேரம் என்பது கூட முக்கியமா? 1 மணி நேரம். யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் திடீர்னு நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் இயங்கி பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையிலேருந்து 108 வர வச்சு வேக வேகமாக அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆக்சிஜன் கொடுத்து உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை எல்லாம் செஞ்சு, நம்ம சினிமாலாம் வர மாதிரி டாக்டர் கண்ணாடி கழட்டிட்டு வெளியே வந்து சொல்லுவார், அவர் பொழைச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த கோல்டன் ஹவர், 1 மணி நேரம். அந்த ஒரே 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்தில் சரியாக இயங்காமல் இருந்திருந்தால் அவர் உயிர் போயிருக்கும். அது அந்த 1 மணி நேரத்தினுடைய முக்கியத்துவம். சரிங்க சார், 1 மணி நேரம் கூட முக்கியமானது தான். 1 நிமிஷம்லாம் முக்கியமானதா? 1 நிமிஷம் அது கூடவா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? அது கூடவா முக்கியத்துவம் இருக்கு? இருக்கு. நிறைய பேர் ரயிலில் போயிருப்பீங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணி நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகி லோயர் பர்த்தே கிடச்சி எல்லாம் தெளிவாக இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கையில் பேக் எடுத்துகிட்டு வேகமாக நடந்து போவோம். நாம் போக வேண்டிய ட்ரெயின், நாம் ஏற வேண்டிய கம்பார்ட்மெண்ட்டு அதோ அப்படி அவ்வளோ தூரத்தில் இப்படி போயிட்டுருக்கோம். நம்மளால் போய் ஏற முடியாது. இப்படி போயிட்டுருக்கோம். ஒரே 1 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த வண்டியை பிடிச்சிருக்கலாம். ஒரே நிமிஷம். அந்த 1 நிமிடத்தில் ரயிலை தவற விட்டவர்களை கேட்டால் 1 நிமிடம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். இதெல்லாம் சரி சார், 1 நிமிடம் கூட முக்கியம்தான். அதுக்கும் கம்மியாக ஏதாவது பில்டப் கொடுப்பீங்களா? இருக்கு. 1 செகண்ட். இந்த ஒரே 1 செகண்ட் கூட முக்கியம் வாழ்க்கையில். உங்களுக்கெல்லாம் தெரியும், உசைன் போல்ட் யாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா ஓடுவாரா? வெரி குட். அந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும். மனிதகுல வரலாற்றிலே அவருடைய வேகத்தை துப்பாக்கி குண்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. துப்பாக்கியிலிருந்து வெளிவருகிற தோட்டா அளவுக்கு வேகமாக சீறி பாயக்கூடியவர் உசைன் போல்ட். அவருடைய வாழ்க்கையை தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலையும் பாடமா வச்சிருக்கான். அப்படிப்பட்ட உசைன் போல்ட். ஒரு விஷயம் நம்ப மாட்டீங்க, உங்கள் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 முறை தங்கம் வென்று ஹேட்ரிக் அடித்த உசைன் போல்ட், அவர் வலது காலில் 2 அறுவை சிகிச்சைகள், இடது காலில் 2 அறுவை சிகிச்சைகள், மொத்தம் 4 சர்ஜரி பண்ணிருக்கு அவர் காலில். அவர் தான் அவ்வளவு வேகமாக ஓடி 3 முறை தங்கம் வாங்கி ஹேட்ரிக் அடிக்கிறார். நீங்க ஒலிம்பிக் கேம்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த கன் ஷாட் அடித்த உடனே வேகமாக அவர் ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேலரி, செகண்ட் கேலரி, தேர்ட் கேலரி அப்படி ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓட முடிஞ்சவங்க ஓடிடுவான், ஓட முடியாதவன் உட்காந்துருவான். அப்படியே அந்த எண்ணிக்கை குறையும். 10 பேர் 5 பேர் ஆகும், 4 பேர் ஆகும், 3 பேர் ஆகும். அந்த 3 பேர் மட்டும் விடாமுயற்சியோடு வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிற போது அவங்களை க்ளோஸ் அப்பில் இப்படி காட்டுவாங்க பாருங்க. அப்படியே வந்துட்டு இருப்பான். இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தூரம் இல்லை, சும்மா ஒரு 1/2 அடி 1 அடி தான் இருக்கும். இப்படி தொட்டா பிடிச்சிடலாம், அவ்வளோ வேகத்தில் ஓடிட்டு இருப்பான். இங்கே வந்துக்கிட்டே இருக்கவன் அந்த வேகத்தை 1 நொடி கம்மி பண்ணிட்டான்னா, அந்த ஒரே நொடியில் பின்னாடி வந்தவனுடைய அந்த மார்பு பகுதி அந்த ரிப்பனில் பட்டுருச்சுன்னா இவன் ஜெயிச்சிடும். அதான் 1 நொடி, ஒரே 1 செகண்ட். அப்படி இருக்கிற 1 நொடி கூட நம்மால் வீணாக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி சாத்தியம். ஏனென்றால் இன்றைய வாழ்க்கை என்பது எங்கு திரும்பி பார்த்தாலும் வேதனைகளும் முழக்கங்களும் கொடுமைகளும் நிறைந்திருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் புரையோடி போயிருந்தது, எங்கே பார்த்தாலும் தர்மம் நிலைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற இடத்திலெல்லாம் அநியாயம் கோலோச்சுகின்றது, அக்கிரமத்தின் கொடி பறக்கின்றது, வேதனைகளின் விளிம்பு படர்ந்து கொண்டே இருக்கிற கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லாதிக்க வெறி பிடித்த சமுதாயமாக இன்றைக்கு மக்கள் எதையோ நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி போறான்னு யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு பக்கம் பணத்துக்காக, ஏதோ ஒரு பக்கம் புகழுக்காக, ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு தேடலுக்காக வேக வேகமாக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இவருடைய ஓட்டமெல்லாம் எதை நோக்கி போகிறது என்பதை அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் ஓடுகிற வேகத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் சேர்த்து தொந்தரவுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு. என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் என்னங்க? என்ன தொழில்நுட்பம் அப்படின்ற வார்த்தையினுடைய அகராதி என்ன? அன்றைக்கு ஒரு காலத்தில்
நான் சொல்கிறது ஒரு 1000 வருஷம், ஒரு 2000 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, கற்காலம்னு கூட வச்சுக்கலாம். அந்த காலத்தில் உடையெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நடக்க தொடங்கினார்கள். நடந்துக்கிட்டு இருந்தான் மனுஷன். அங்கே நடந்தான், இங்கே நடந்தான், நடந்துக்கிட்டே இருந்தான். நடந்துக்கிட்டே இருக்கும்போது எதுக்காக நடக்கிறோம் நாம் அப்படின்னு சிந்திக்கும்போது அவனுக்கு முதல்ல தண்ணீர் தேவைப்பட்டது, அடுத்தது உணவு தேவைப்பட்டது. குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிடுவதற்கு உணவும், இது ரெண்டும் வேணும். இதுக்காக தான் வேகமாக அவன் ஓடுறான். தேடிக்கொண்டே போகிறான். தேடுகிற இடத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை, ஓடுகிற இடத்திலே உணவு கிடைக்கவில்லை. ஓடுகிறான், ஓடுகிறான், நடக்கிறான், நடக்கிறான், தேடுகிறான், தேடுகிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு இடத்திலே கிழங்கு கிடைக்கிறது, ஒரு இடத்திலே கனி கிடைக்கிறது. அந்த கிழங்கு சாப்பிட்றான், அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறான், அங்கேயே படுத்துக்கிறான். படுத்திருக்கிற மனிதனை விலங்குகள் துரத்துகின்றன. இந்த இடம் நமக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று அங்கிருந்தும் ஓடுகிறான். விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு வேகமாக ஓடின மனிதன் ஒரு இடத்துல நின்று பார்க்குறான். அங்கே தண்ணியும் இல்லை, விலங்கும் இல்லை, காயும் இல்லை, கனியும் இல்லை, கிழங்கும் இல்லை. கிழங்கு கிடைக்கிற இடத்திலே தண்ணீர் இல்லை, தண்ணீர் கிடைக்கிற இடத்திலே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பாக அவன் உணர்கிற இடத்துல விலங்குகள் துரத்துகின்றன. இத்தனை கொடுமைகளுக்கு நடுவே ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். எதை நோக்கி? உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே உத்வேகத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு இடம் கம்ஃபர்டபுளாக நினைக்கிறான். இங்கே தண்ணியும் கிடைக்குது, இங்கே கிழங்கும் கிடைக்குது, இந்த இடத்துலையே நாம் இருந்துக்கலாம், விலங்குகளும் இல்லை அப்படின்னா அந்த இடம் ரொம்ப வெப்பமாக இருக்கு. அப்போ வெப்பம் மிகுந்திருக்கிற இடத்துல நம்மால் வாழ முடியவில்லையே என்று வெப்ப காலங்களில் இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல சற்று குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல ஒரு மரநிழலில் போய் படுக்கிறான். சில நேரங்களில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஒரு குகைக்குள்ளே போய் படுக்கிறான், மழை வருதுன்னு சொல்லி. இப்படி போய்கிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறான், இந்த காய்களையும் இந்த கனிகளையும் இந்த கிழங்குகளையும் தேடிக்கொண்டு நாம் எத்தனை நாட்கள் திரிவது? ஏன் இதை நாமே உருவாக்கக்கூடாது என்று நினைத்தது தான் முதல் தொழில்நுட்பம். எந்த மனிதன் இந்த உலகத்திலே முதல் முறையாக என் உணவை நானே தயார் செய்வேன் என்று ஏதோ ஒரு முயற்சி எடுத்தானோ அவன்தான் உலகத்தின் முதல் விஞ்ஞானி. அங்கே ஆரம்பித்தது அந்த தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு மாறிப்போய் வெவ்வேறு விதமான வடிவங்களிலே நம்ம சேர்ந்திருக்கிறது. நான் ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு இந்து கோவிலுடைய பெருமையை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், இது கோவில் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிலெலாம் டிஸ்கவரியில் காட்டுவாங்க, பார்த்துருக்கலாம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்திற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டாம், அந்த பெரிய கல்லுடைய எடை இன்னைக்கு வரைக்கும் சரியாக யாராலும் அளக்க முடியலையா. இன்னைக்கு வரைக்கும் நாம் இங்கே இருக்கவங்கெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கல. யூஎஸ்லேருந்து டிஸ்கவரி சேனல் அதை நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டு காட்டுறான். இவ்வளவு பெரிய எடை கொண்ட அந்த கல்லை அந்த கோபுரத்திற்கு மேலே கொண்டு போய் எப்படி வைத்தார்கள், இது எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அவன் நமக்கு சொல்கிறான், இது எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த கோபுரம், இந்த கோபுரத்துக்கு மேலே அதை வைப்பதற்கு இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து 6 கிலோமீட்டர் அளவுக்கு, இன்றைக்கு நம்மளுடைய கணக்குப்படி 6 கிலோமீட்டர், அன்னைக்கு அதுக்கு மைல் அப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சுருந்துருப்பான். கட்டுனவன் ராஜராஜ சோழன், நான் சொல்கிறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கிற அந்த கல்லை 6 கிலோமீட்டர் அளவுக்கு சாய்தளமாக மண் கொட்டி, மண் நீளமாக அந்த கடைசி வரைக்கும் கொட்டி, இந்த கடைசியில் அந்த கல்லை கொண்டு போட்டு முன்னிருந்து 18 யானைகள் இழுக்குது, பின்னிருந்து 12 யானைகள் தள்ளுது. 18 யானை இழுக்க 12 யானைகள் தள்ள அந்த கல் ஒரு அடி நகருது, ஒரு அடி நகருது. அப்படி இழுத்து சென்று சேர்க்கப்பட்ட அந்த கல், அன்றைக்கு கரண்ட் கிடையாது, கிரேன் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கிடையாது, பிஇ சிவில் இன்ஜினியரிங் கிடையாது, எதுவுமே இல்லை. மாலை நேரமானால் முன்னால் நிற்பவர் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு இருள் சூழ்ந்த உலகம் அன்றைக்கு.
பகல் பொழுதாகிவிட்டால் சுட்டரிக்கிற வெயில், ஏசி கிடையாது. பெரிய பேப்பர் வச்சு இன்ஜினியர்ஸ் உட்காந்து டிராயிங் போட்டு கணக்கு போட வேண்டியது கிடையாது. ஆனால் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணாபுரம் என்கிற ஒரு ஊர் திருச்செந்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர். நீங்கள் அந்த பக்கம் போனீங்களா தாராளமாக போகலாம். கோயில்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு இதுக்காக. அந்த கிருஷ்ணாபுரம் என்கிற ஊருக்குள்ளே போனால் அங்கே ஒரு கோயில் இருக்கிறது, மன்மதன் கோயில். அந்த கோயிலோட பேர் மன்மதன்னா தெரியுமா? கண்டிப்பாக அது நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காதல் தெய்வம். மன்மதன் கையில் கரும்பு இருக்கும். அந்த கோயிலில் இருக்கிற மன்மதன் கையில் இருக்கிற கரும்பில் அந்த கரும்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி சோகை விரிஞ்சிருக்கும். இந்த சோகை விரிஞ்சு கிடக்கிறதுல ஒரு சோகையின் மேலே ஒரு துவாரம் இருக்குங்க. அந்த துவாரத்தின் வழியாக ஒரு கடுகையோ கம்பையோ, கம்பு கடுகு தெரியுமா, அந்த கடுகையோ கம்பையோ மேலே இருந்து போட்டால் இவ்வளவு பெருசு இருக்கிற அந்த கல்லு சிலைக்குள்ள, கரும்பு கல்லு சிலைக்குள்ள அந்த துவாரத்தின் வழியாக அந்த கடுகோ கம்போ உள்ளே 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 போய் கீழே வெளியே விழுகிறது. கல்லுக்குள்ள, கல்லு சிலைக்குள்ள. எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்? எப்படி சாத்தியப்பட்டிருக்கணும்? அதுவும் டிஸ்கவரிக்காரன் கண்டுபிடிச்சு தான் நமக்கு சொல்கிறான். எப்படின்னா, அந்த சிலையை செய்தவங்க என்ன பண்ணியிருக்கான், மேலே ஒரு உளி வைத்து சின்ன ஒரு துவாரம் செய்து தினந்தோறும் அதிலே பனை வெள்ளத்தையும் தேனையும் ஊற்றி வைத்தார்கள். தினந்தோறும் அந்த கல் சிலைக்குள்ள, கற்சிலைக்குள்ளே எறும்பு போய் எறும்பு போய் எறும்பு போய் எறும்பு போய் அவ்வளோ பெரிய துவாரத்தை உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் இன்ஜினியரிங்கை செஞ்சு காட்டியிருக்கான். இதுவெல்லாம் தொழில்நுட்பம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அது என்னன்னா, முன்னாடி எல்லாம் இன்லேண்ட் கவர்னு ஒன்று தனியாக இருக்கும், கம்ப்யூட்டர்னு ஒன்று தனியாக இருக்கும், ஃபோனுன்னு ஒன்று தனியாக இருக்கும், கேமரான்னு ஒன்று தனியாக இருக்கும், வீடியோ கேமரா தனியாக இருக்கும், விசிஆர் டெக்கு படம் பார்க்குறதுக்கு டெக்கு தனியாக இருக்கும், கால்குலேட்டர் தனியாக இருக்கும், இன்டர்நெட் தனியாக இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டாங்க. அதுதான் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன். ஃபோன் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டிய மனிதர்கள் இன்றைக்கு எப்படி ஆயிட்டோம்? முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே பூந்துட்டோம். அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. ஒன்று ஸ்மார்ட் ஃபோனு, இல்லைன்னா டிவி. டிவியில் விட்டுட்டா உடனே மொபைலுக்கு வந்துடும், மொபைலை விட்டுட்டா டிவிக்கு போயிடும். டிவியெல்லாம் எப்படி பார்க்குறோம் இன்றைக்கி? அன்றைக்கெலாம் ஒரு மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த போலீஸ்காரர் போய் வீட்டில் கேட்டிருக்காரு, இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, சார் இவன் மாடியில் போய் லாக்கர் திறந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துவிட்டான் சார். நாங்கள் பார்க்கவே இல்லை. கீழே ரூம் திறந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரூபாயெல்லாம் எடுத்துட்டான் சார். அப்போவும் நாங்கள் பார்க்கல. கிச்சனில் போய் ஒரு 3 தோசை சுட்டு சாப்பிட்ருக்கான் சார். அதையும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துருந்த டிவி தொட்டாம் பாருங்க, அப்போ பிடிச்சோம் அப்படின்னாங்க. அவன் அந்த டிவிக்கு இவங்களுக்கு நடுவில் உள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறான். விலகு விலகுன்னு படம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அப்படி டிவியோட டிவியாக உள்ளே போய் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதை ஒரு நிமிஷம் நம்ம சும்மா இது பட்டிமன்றமாக நினைக்க வேணாம். ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட். என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு காலையில் நைட்டு 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் டைங்குன்னு அடிச்சுன்னா எடுத்து பார்த்தோம்னா 1:20க்கு எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் எடுத்து பார்த்துட்டோம்ல, அது கீழே ப்ளூடிக் வந்துடும். பார்த்துட்டு வச்சிட்டோம்னா திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒய் டோன்ட் யூ ரிப்ளை. காலைல 7:20க்கு பார்த்தா 648 பேர் நமக்கு குட் மார்னிங் சொல்லியிருப்பான். இவன் அத்தனை பேர்த்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு என்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறது? அப்புறம் எல்லாம் பச்சை தமிழை நான் தான் ஷேர் பண்ணேன். நீ இதை ஷேர் பண்ணல ரத்தங்கைக்கு சாவ. உண்மையா உனக்கு அறிவு இருந்தா இதை ஷேர் பண்ண. இதை நீ ஷேர் பண்ணலன்னா மனுஷனே இல்லை. இப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லி நான் அந்த காலத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்லேண்ட் கவர் லெட்டர் போடுற ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு லெட்டரில் ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வந்தது. இந்த பாம்பை நாங்கள்லாம் ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள அது கோயிலில் சாமி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. இந்த லெட்டரை பார்த்த உடனே நீங்கள் இதை ஒரு 25 லெட்டராக எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணலன்னா இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துடும் அப்படின்னு போட்டு அந்த வாங்கி பார்த்தவெல்லாம் 25 பேத்துக்காக எழுதி போட்டுட்டு இருப்பான். இவெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டான். டெய்லி எதையோ ஒன்று பண்ணி
எந்த நேரமும் மக்களை, மனிதர்களை ஒரு கலவரமான மனநிலையிலே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா, நம்பர் 1 மார்க்கெட்டிங், நம்பர் 2 இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்னா எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு நாட்டிலே, ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு இடத்துல எங்கிருந்தோ ஒருவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கே இருக்கிற நம்முடைய அமைதியை கெடுத்துகிறான். இங்கே இருக்கிற நமக்குள்ளே கலவரமான ஒரு சூழலை உருவாக்குகிறான். எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனுக்கு எதிராக, ஒரு மதத்திற்கு எதிராக, ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, ஒரு அமைப்புக்கு எதிராக, இப்படி பலதரப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக போதனைகளை கொடுத்து வித்தியாசமான உணர்வுகளை உருவாக்கி எந்த நேரமும் மனிதர்களை அமைதியற்ற சூழ்நிலையில் வைத்திருப்பது தான் இவருடைய இலக்கு. இதுதான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற இந்த தொழில்நுட்பமானது இளைஞர்களுக்கு ஒரு வரமா இல்லை சாபமா? வரமா சாபமான்னு கடைசியில் சொல்லிடலாம். இளமை, இந்த இளைஞர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, யூத் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. யூத் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் ஆர் பிகம் சம்படி. ஒன்றுமே இல்லை. இளமை என்பது இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இல்லை யாராவது ஒருவராக மாற வேண்டும். அந்த ஏதாவது ஒன்று செய்யணும்னா என்ன, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிறீங்கன்றது ஒன்று. யாராவது ஒருவராக மாற வேண்டும் என்றால் என்ன, இந்த சமூகத்தில் சொல்லப்படக்கூடிய நல்ல நபர்களுக்குள்ளே நீங்களும் ஒருவராக உங்களை மாற்றிக்கொள்வது. இந்த 2 தான் நடக்கணும். இந்த 2க்கும் இது உதவுதா இல்லையான்றது தான் கேள்வி. நான் ஏற்கனவே வந்தது லேட்டு, அதனால் டைரெக்டாக இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு உள்ளே போயிடுவோம். முதலாவதாக வரமே என்கின்ற அணியிலே முதலாவதாக பேச வருகிறார் மனிதவள மேம்பாட்டாளர் கவிஞர் திருமதி சந்திரபிரியா.